நண்பர்களுக்கு வணக்கம். பல்வேறு விதமான ஐசிங்ஸை பற்றி ஏற்கனவே நாம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். பார்ட் 1. நிறைய பேர் பார்ட் 2 கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ. பார்ட் 1 ஐசிங் டைப்ஸ் வீடியோவில் 3 விதமான ஐசிங் டைப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், செஞ்சு காமிச்சிருந்தோம். இந்த வீடியோலையும் 3 விதமான ஐசிங் டைப்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், செஞ்சு காட்ட போகிறோம். முதல்ல நாம் பார்க்க போகிற ஐசிங் பேர் கிளேஸ் ஐசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர்லேயே இருக்குது உங்களுக்கு கிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு டோனட்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்று சாக்லேட்டை மெல்ட் பண்ணி டிப் பண்ணுவீங்க. பட் அது ரொம்ப கோல்டாக இருந்ததுன்னா அது ஊர்ந்து வரும். பெஸ்ட் ஆப்ஷன் வந்து அதுக்கு சாக்லேட் ட்ரஃபுல்ல டிப் பண்ணுவீங்க இல்லையா? இல்லைனா விதவிதமான சாக்லேட் ட்ரஃபுல்ஸில் அதை டிப் பண்ணிவிட்டு நிறைய வெரைட்டிஸ் டோனட்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே டோனட்ஸ் வந்து நீங்கள் டோனட் ஷாப்ஸில் இல்லை ஃபேமஸ் டோனட் ஷாப்ஸில் பார்த்துருப்பீங்க, இல்லை சாப்பிட்ருப்பீங்க. சுகர்லேயே செஞ்சுருப்பாங்க. அது ஒரு கிளேஸ், அது பேர் வந்து கிளேஸ் ஐசிங் அப்படின்னு பேர். அந்த கிளேஸ் ஐசிங்கில் டிப் பண்ண டோனட்ஸும் அந்த டோனட் ஷாப்ஸில் வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கிளேஸ் ஐசிங் எப்படி செய்கிறது, அதை எப்படி டோனட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்காக ஒரு 2 டோனட் மட்டும் தனியாக செஞ்சு வச்சுருக்கேன். இது டோனட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ட்ரை கேக்ஸ் மேலே ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு, இல்லைனா இப்போது உதாரணத்துக்கு ஷிஃபான் கேக்லாம் இருக்குது, அது மேலே ஃபினிஷிங் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இந்த கிளேஸ் ஐசிங்க்கு நிறைய விதமான உபயோகங்கள் இருக்குது. இப்போது அந்த கிளேஸ் ஐசிங் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கிளேஸ் ஐசிங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கிற ஐசிங் சுகர் ஒரு 120 கிராம் அளவுக்கு இதில் எடுத்துக்கிறேன். இப்போது நல்ல குவாலிட்டி ஐசிங் சுகர் அப்படின்னு நாங்கள் சொன்னேன் இல்லையா? நல்ல குவாலிட்டி ஐசிங் சுகர்னால் அந்த சுகர் வந்து நல்லா ரொம்ப ஃபைனாக அரைச்சிருக்கணும். அதில் கார்ன்ஸ்டார்ச் வேறு சேர்த்துருப்பாங்க. அது தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப சில்கியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல ஐசிங் சுகர்னு அர்த்தம். கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்தாலோ, நீங்கள் இது பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த ரஃபாக இருந்தாலோ அது வந்து நல்ல ஐசிங் சுகர் கிடையாது. நிறைய பேர் கன்ஃபியூஷன் வேறு இருக்கும். பவுடர் சுகர்னால் என்ன, ஐசிங் சுகர்னால் என்ன அப்படின்றது. பவுடர் சுகர்ன்றது வெறுமனே சர்க்கரையை பவுடர் பண்ணுறது தான். ஐசிங் சுகர்ன்றது அதை பவுடர் சுகரை விட இன்னும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதில் கார்ன்ஸ்டார்ச் சேர்த்துருப்பாங்க. ஸோ நல்ல குவாலிட்டி ஐசிங் சுகர் வாங்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கிளேஸ் ஐசிங் செய்கிறதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம், பால் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம், க்ரீம் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். பட் பால் இல்லை க்ரீம் சேர்க்குறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இந்த கிளேஸ் ஐசிங் வந்துட்டு நல்ல பளபளன்னு வரும். என்ன அப்படின்னா, இப்போ பாலோ க்ரீமோ சேர்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் கம்மி, வாட்டர் சேர்த்திங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப்பும் சேர்த்து தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். பட் இந்த ரெசிபியில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, பால் யூஸ் பண்ண போகிறேன். பாலுமே வந்து ஃபுல் ஃபேட் மில்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 30 மில்லி அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக 120 கிராமுக்கு 30லேருந்து 40 வரைக்கும் பால் எடுக்கலாம். ஏன் அந்த 30லேருந்து 40 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ஐசிங் சுகரில் எவ்வளோ கார்ன்ஸ்டார்ச் இருக்குது அப்படின்றத பொறுத்து கொஞ்சம் கூடவோ குறையவோ எடுக்கும். அதனால் எப்பயுமே ரெசிபியை பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி எப்போ வருதுன்னு பார்த்து அப்போ ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ இந்த மில்கை என்ன பண்ணணும்னா லைட்டாக வார்ம் பண்ணணும். வார்ம் பண்ணிட்டு தான் அந்த ஐசிங் சுகரில் சேர்க்கணும். லைட்டாக வார்ம் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப சூடு பண்ண வேண்டியதில்லை. பால் சேர்க்குறதுக்கு முன்னால் இதில் ஒரு 3 மில்லி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பாலோ தண்ணியோ எது சேர்த்தாலும் டக்குன்னு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் சேர்த்துடாதீங்க. முதல்ல கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியே போதுமானதாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரியே ஐசிங் சுகர் இல்லை அதில் கார்ன்ஸ்டார்ச்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து இந்த லிக்விடை வந்து அந்த ஐசிங் சுகரை எடுத்துக்கும். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணுறது வந்து கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் அது டோனட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு எது மேலேயாவது ஊற்ற போகிறீங்களா இருக்கட்டும், அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே சமயம் ஓவராக ஸ்ப்ரெட் ஆகி வலிஞ்சு ஓடக்கூடாது. ஸோ அந்த பேலன்ஸான கன்சிஸ்டன்சி இதில் வர வேண்டியது ரொம்ப முக்கியம். இதில் கொஞ்சம் மில்க் மிச்சம் இருக்குது பாருங்கள். 25 ml தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து உங்களுக்கு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இந்த 2 டோனட் நேற்று செஞ்சு வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் இருந்தது. இப்போது நீங்கள் இந்த மாதிரி டோனட்லாம் டிப் பண்ண போகிறீங்கன்னா, டிப் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு டிப் பண்ணுறதுக்கு முன்னால் இல்லை மேலே கேக்ஸ் மேலே ஊற்றுறதுக்கு முன்னால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்படியே விட்டிங்க அப்படின்னா லைட்டாக அப்படியே மேலே ஒரு ஸ்கின் மாதிரி ஃபார்ம் ஆகிட்ருக்கும். அதனால் எப்பயுமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டோனட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இதில் ஜென்டலாக டிப் பண்ணி எடுத்திங்கன்னா
எக்ஸஸ் எல்லாம் அப்படி இது பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளேசிங் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கீழே இறங்க வேண்டியது மட்டும் இறங்கும், பாக்கியெல்லாம் அப்படியே நிற்கும். இந்த ஒயிட் நல்ல ஃபினிஷ் இருக்குது இல்லையா, கிளேஸாக அந்த ஃபினிஷ் நீங்கள் அந்த பால் ஊற்றுறதுனால தான் வரும். இதே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்தளவுக்கு ஒயிட்டிஷாக இருக்காது, ஒயிட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போது இதே வந்து சாக்லேட் கிளேஸாக பண்ணணும் அப்படின்னா கொக்கோ பவுடர் சேர்த்துருங்க கூட. கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 கிராம் வரைக்கும் சேர்க்கலாம். ஏன் 3லேருந்து 4 கிராம் அப்படின்னு சொல்கிறேன்னா, சில கொக்கோ பவுடர்ஸ் வந்து நல்ல டார்க்காக இருக்கும், சிலது வந்து லைட்டாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து 1 கிராம் முன்ன பின்ன ஆகலாம். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சாக்லேட் கிளேஸில் இப்போ இன்னொரு டோனட்டை நாம் டிப் பண்ணி எடுத்துடலாம். அதுவாகவே செட்டில் ஆகிக்கும், லேசாக ஷேக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் அந்த சாக்லேட் டோனட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கனாஷ் எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட அது மாதிரியே உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் மில்க் ஊற்றுனீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவதாக நாம் பார்க்க போகிற எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஐசிங் பேர் வந்துட்டு க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று வந்து ரெட் வெல்வெட் கேக்கு, ரெண்டாவது வந்து கேரட் கேக்கு. இது போக வேறு டெசர்ட்ஸ் இதுக்கெலாம் வந்து நீங்கள் இந்த ஃப்ராஸ்டிங்கை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் செய்யலாம். பட் இந்த ரெண்டு வந்து ரொம்ப பாப்புலராக இந்த க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ஃபினிஷ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ஒரிஜினலாக ரெட் வெல்வெட் கேக் செய்யணும் அப்படின்னா இந்த ஃப்ராஸ்டிங் தான் யூஸ் பண்ணணும், அதுதான் கரெக்டு. வெறும் விப் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணி ரெட் வெல்வெட் கேக் செஞ்சுருந்தா அது தப்பு. இந்த ஃப்ராஸ்டிங் செய்கிறதுக்கு 2 விதமான சீஸ் தேவை. ஒன்று வந்து க்ரீம் சீஸ், ரெண்டாவது வந்து மாஸ்கர்போன் சீஸ். என்கிட்ட மாஸ்கர்பான் சீஸ் இல்லை, பட் நான் உங்களுக்கு ரெசிபி கொடுத்துட்றேன். நீங்கள் அது செய்கிறப்போ மாஸ்கர்பான் சீஸும் சேர்த்துக்கோங்க. நான் இந்த ரெசிப்பியில் அந்த மாஸ்கர்பான் சீஸ் சேர்க்க வேண்டிய இடத்துலையும் க்ரீம் சீஸே சேர்த்துக்க போகிறேன். ஐசிங் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். முதலே சொன்ன மாதிரி இது ரெட் வெல்வெட் கேக் யூஸ் பண்ணுறது, இல்லை கேரட் கேக் மேலே ஐசிங்காக யூஸ் பண்ணுறது. ஸோ மாஸ்கர்பான் சீஸ் என்கிட்ட இருக்க க்ரீம் சீஸ் மட்டும் சின்ன ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எனக்கு 60 கிராம் க்ரீம் சீஸும் 60 கிராம் மாஸ்கர்பான் சீஸும் வேணும். ஸோ நான் வந்து ரெண்டுக்கும் சேர்த்து 120 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட மாஸ்கர்பான் சீஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் க்ரீம் சீஸை எடுத்துக்குவோம். இது கூட 30 கிராம் அளவுக்கு ஐசிங் சுகர் எடுத்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 ml அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு விப் பண்ணிக்குவோம். க்ரீம் சீஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி. ஸோ அதை நல்லா விப் பண்ணி ஏர் இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா தான் அது நல்லா ஸ்மூத் ஆகும். இப்போது கடைசியாக இதில் 75 கிராம் அளவுக்கு விப் க்ரீம் சேர்க்கணும். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இதில் டெய்ரி பேஸ்டு விப் க்ரீம் தான் சேர்ப்பாங்க. அது அவ்வளோ வால்யூம் கிடைக்காது, ப்ளஸ் இந்த பீட் பண்ணுறதுக்கு இருக்கிற சிரமங்கள் இதனால எல்லாம் வந்துட்டு ஈஸியாக செய்கிறதுக்கு நம்ம நான் டெய்ரி விப் க்ரீம் சேர்த்தோம் அப்படின்னா வால்யூமும் கிடைக்கும், எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணுறது செய்கிறதுக்குலாம் வந்து இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். பட் இது உங்களோட சாய்ஸ். நான் வந்து இதில் நான் டெய்ரி தான் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை லைட்டாக பீட் பண்ணிடலாம். நம்மளுடைய க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடிக்கடி நான் வீடியோஸில் சொல்கிறது தான், என்னோடய கேமராவில் வந்து ஒரிஜினல் கலர் தெரியாது, லைட்டாக பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் சைடாக இருக்கும் இது. பட் இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஸாக இருக்கும். நீங்கள் செய்கிறப்போ ஸ்பஞ்சோட வெயிட்டை குறைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் டென்ஸாக இருக்கிறதுனால இதோட வெயிட்டும் அதிகமாக வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேக் செய்யணும். இப்போ மூணாவதாக நாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஐசிங் வந்துட்டு ஸ்விஸ் மெராங் பட்டர் க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பட்டர் க்ரீம் வெரைட்டிஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோலையும் ஒரு பட்டர் க்ரீமை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் பட்டர் க்ரீமை பார்க்கலாம். இந்த ஸ்விஸ் மெராங் பட்டர் க்ரீம் அப்படின்றது, அதில் மெரங் அப்படின்னு வர்றப்பே அதில் எக் இருக்கும், எக் ஒயிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வெஜிடேரியன் கிடையாது. பார்ட் 1 ஐசிங் டைப்ஸ் வீடியோவில் நாம் செஞ்சு காட்டினது, எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து அமெரிக்கன் பட்டர் க்ரீம். இருக்கிற பட்டர் க்ரீம்லேயே சிம்பிளஸ்ட் பட்டர் க்ரீம் அதுதான். இதோட மெத்தடு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டாக வரும். இந்த பட்டர் க்ரீம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி வெளிநாடுகளில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, இங்கே யூஸ் பண்ணுறது கம்மி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அதில் எக் இருக்குது, இங்கே அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து வெட்டிங் கேக்ஸு அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த பட்டர் க்ரீம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க பேஸ்ட்ரி ஷெஃப்ஸ் எல்லாம். இந்த பட்டர் க்ரீமை நீங்கள் கப் கேக்ஸுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் அதில் வந்து எக் ஒயிட், ரா எக் ஒயிட் இருக்கிறதுனால
அதிகபட்சமாக ஒரு 1 to 2 டேஸ்க்குள்ளே அதை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதா இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் மேக்ஸிமம் 2 to 3 டேஸ். நாம் ஸ்விஸ் பட்டர் க்ரீம் செய்ய போகிறோம். இல்லை ஸ்விஸ் மெரிங் பட்டர் க்ரீம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது செய்கிறதுக்கு இந்த தெர்மாமீட்டர் இல்லை டிஜிட்டல் தெர்மாமீட்டர் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வேணும். ஏன்னா அதில் 60 டிகிரி டெம்பரேச்சர் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தெர்மாமீட்டர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டபுள் பாய்லர் முதல்ல செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக் பாட்டம் இருக்கிற பேன் அதில் வச்சுக்கோங்க. முதல்ல இதில் 60 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. பேனை இனிஷியலாக ரொம்ப சூடாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சர்க்கரை கூட ஒரு எக் ஒயிட் சேர்த்துட்றேன். இந்த ரெண்டையும் என்ன பண்ணணுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சிட்டு இது வந்து 60 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 140 டிகிரி ஃபாரன்ஹைட் வரைக்கும் டெம்பரேச்சர் வரணும். இனிஷியலாக உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக் ஒயிட் வந்து குக் ஆயிரும். குக் ஆச்சுன்னா அந்த ஒயிட்டாக டேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டேர்ன் ஆச்சுன்னா அவ்வளோதான், அது கதை முடிஞ்சது. திரும்ப நீங்கள் முதல்ல இருந்து தான் செய்யணும். டபுள் பாய்லரை வந்து நீங்கள் அப்பப்போ ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ இதில் டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் செக் பண்ணுறப்போ இந்த மாதிரி லைட்டாக ஒரு சைடு கொண்டு வந்து செக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பாருங்கள், ஆல்மோஸ்ட் 100 பக்கத்தில் வருது. 140 டிகிரி ஃபாரன்ஹைட் அளவுக்கு நமக்கு வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கரைய வேண்டியிருக்கு. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டபுள் பாய்லரில் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 140க்கு வந்துருச்சு இல்லையா? இப்போ இதை எடுத்துடலாம் டபுள் பாயில். அதை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் பட்டரை வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. இது 125 கிராம் அன்சால்டட் பட்டர். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வச்சு பீட்டர் வச்சுட்டு ஹை ஸ்பீடில் இதை விப் பண்ணணும். 3 to 4 நிமிஷம் இதை விஸ்க் பண்ணணும். விஸ்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்துடும். நல்லா பாருங்கள், கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் குறையிறதுனால திக்காக இருக்கும். இப்படி ஒயிட் கலரில் வர்ற வரைக்கும் இதை விப் பண்ணிக்கணும். அடுத்ததாக நாம் மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை விப் பண்ணிக்கிட்டே வரணும். இதில் எல்லா பட்டருமே சேர்த்தாச்சு. சாஃப்ட் பீக்ஸ் வர்ற வரைக்கும் ஹை ஸ்பீடில் இதை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் பீட் பண்ணுறப்போ முதல்ல வாட்டரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன செட் ஆக மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கண்டினியூஸாக பீட் பண்ணிகிட்டே போகணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷமாக அது பீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா திக்காக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ அப்படியே கண்டினியூஸாக பீட் பண்ணிங்கன்னா சாஃப்ட் பீக் வரும். பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த மாதிரி சாஃப்ட் பீக் வந்ததுன்னா நம்மளோட ஸ்விஸ் மெரைங் பட்டர் க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி ரொம்ப இன்னும் பீட் பண்ணிங்கன்னா இன்னும் திக்காகும். ஸோ எந்த திக்னஸ் வேணுமோ அங்கே ஸ்டாப் பண்ணிக்கணும். நீங்கள் யூஸ்வலாக சாஃப்ட் பீக்ஸ் தான் வந்து அதுக்கு ஸ்டாண்டர்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட இது வந்து கிளேஸ் ஐசிங் செஞ்சுருக்கோம். இது வந்து ஸ்விஸ் பட்டர் க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்விஸ் மெரைங் பட்டர் க்ரீம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங். இதுக்குண்டான யூசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட ஒயிட் வெர்ஷன் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சாச்சு. வெரைட்டிக்காக நாம் அதில் சாக்லேட் வெரைட்டிக்காக அதில் கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து அந்த டோனட்டு நாம் அந்த கிளேஸ் ஐசிங் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதில் நம்ம பண்ண ஐசிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதில் எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப். வெயிட் ஃபார் பார்ட் 3.